நம்மளுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கு. நம்முடைய சகோதரர் கிறிஸ்துவ சகோதரர் ஊழியக்காரர், அவர் உடைய ஊழியம் சுவிசேஷம் சொல்வது, சுவிசேஷம். வெரி யங் மேன், அவர் 30 வயசு தான் கிட்ட. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அவர் சொன்னதெல்லாம் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். ஆண்டவர் நற்செய்தியை சொன்னார், அவ்வளவுதான் சொல்லிட்டு. வெரி யங், 3 வயசுக்குள்ள ஒரு கை குழந்தை பிறகு 3 மாசமா. ஏன் இந்த சொல்ல வரேன்னாக்கா, நல்ல போராட்டத்தை போராடி முடிச்சார் கிறிஸ்தவனை. அதுக்கு தான் அந்த வரங்களவங்களை சொல்லி கொடுத்தல, வேஞ்சலிஸ்ட் சொல்றதுல, தட் இஸ் வேஞ்சலிஸ்ட். உலக லெவல்ல அவரோட பேச்சு திருவரை கேட்டிருக்கீங்க. He's not a politician. But டொனால்ட் ட்ரம்புடைய கட்சியில் சேர்ந்தவர். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் பற்றியோ அவங்க கட்சியை பற்றியோ அவருக்கு வந்து பேசுற, இயேசு பற்றி தான் பேசுறாரு. ஏன் சொல்ல வரேன்னாக்க, அன்றைக்கு ஆராதனையில் நாம் எத்தனை பேர் ஆண்டவருக்கு நற்செய்தி சொல்ல தைரியமா இருக்கும்? எத்தனை பேர் தைரியமா இருக்கும்? அதுக்காக போய் மீது போய் நின்று சண்டை போட சொல்லல. Nicely, how will you talk? Frankly. அந்த மாதிரி செய்ய இதை யாரும் சொல்லல, இது வரைக்கும் அடிக்கல. வெளியே அடிக்கிற மாதிரி எனக்கு சொல்ல நினைக்கிறேன். நான் நேற்று ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தேன், இதே மெட்ராஸ் ரெஸ்டாரண்ட் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு தெரியல, இப்போ நான் பேச்சுலர் மேரிட் பேச்சுலர் லான்ச்சிங் போகணும். எனக்கு சுவாவாக இருக்க ஒன்றே சாப்பிட முடியாது, குடும்பத்தோட சாப்பிடணும். அப்போ பக்கத்தில் ஒரு பையன் ஒன்றே இருக்கும், அவங்கள்ட்ட உட்காருங்க. ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்னு கூட பேசுனேன். இப்போ பேசிட்டு அந்த பையன் பார்க்க போனால் கிறிஸ்து பையன், அவன் பேர் ஜெயரி. என்ன ஆசீர்வாதம்னாக்கா, நான் சாப்பிட்ட காசுக்கும் அவன் சாப்பிட்ட காசுக்கும் சேர்த்து காசு கட்டிட்டு போயிட்டான். அல்லேலூயா. அதனால ஆசீர்வாதமும் இருக்கு, அடிங்க. அதனால இவரோட குடும்பத்திற்காக செய்வதற்காக இது போல அநேக பேர் இன்னும் மறித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. பாருங்க, இந்த உலகத்துல அநேக காரியத்தை பேசுறாங்க, யார் அடிக்கல, சாவடிக்கல. ஆனா கிறிஸ்துவ பாஸ்டர்ஸை, கிறிஸ்துவ குடும்பங்களை குஜராத் பக்கம் போனீங்கன்னாக்கா சுவிசேஷ சொன்னாங்கன்னுட்டு உயிரோடு குளத்துனாங்க குடும்பத்தை. இன்றைக்கும் பாஸ்டர் அம்மாவை அமனமாக கட்டுப்பட்டு அடிக்கிறாங்க. ஏன் மற்றவங்களை அடிக்க மாட்டாங்க, நம்மளை அடிக்கிறாங்க? நம்ம ஒன்றும் சொல்லலையே, இயேசு உயிரோடு இருக்கிற இப்போ பார்க்கணும், மனம் திரும்பு, அவ்வளோதான் சொல்கிறோம். அது நற்செய்தி. இது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க இல்லை, பிசாசானவன் அவங்கள உள்ள இருக்கு, பிசாசான ஏற்றுக்கொள்ள முடியும். அதனால இந்த நேரத்தில் இந்த ஊழியக்காரருக்காக, இந்த ஊழியக்கார குடும்பத்திற்காக மனைவிக்காக சற்று நேரம் சந்திப்போம், சபையாக சந்திப்போம். இதுக்குள்ள அநேக உபத்திரத்துக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. தகப்பனே, நிச்சயமாக இந்த ஊழியக்காரரை பார்த்து நல்ல ஊழியக்காரனே வா என்று அழைப்பீங்க. நாங்கள் பார்க்கறது இந்த இளம் வயதில், வாழ வேண்டிய வயதில் உங்களுக்காக வாழ்ந்து ஜீவனை தந்த ஐயா, இந்த ஊழியக்காரருக்காக நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் அப்படி இருக்கிறோம் நினைச்சு பார்த்தாக்கா, ஆண்டவரை நான் அப்படி இருக்கிறேன்னு நினைச்சு பார்த்தா இல்லாட்டம். ஐயா, இந்த இளம் வயதுகளை மனைவிக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் தாமே ஆண்டவரே அவங்களுக்கு ஆறுதல் தாங்க, அவங்களுடைய மற்ற காரியங்கள் தொடர்ந்து ஆண்டவரே செய்ய பலத்தை தாங்க.
இது சாதாரண ஒரு காரியம் இல்லை ஆண்டவரே. திருச்சபையாக இருந்த ஆண்டவரே, கிறிஸ்துவ சகோதரர்களோடு இருந்த ஆண்டவரே, நல்ல ஒரு ஆதரவாக இருக்க ஆண்டவரே. அப்பா, அந்த மகளையும் அந்த பிள்ளைகளையும் உங்களுக்குள்ளே நடத்த உதவி செய்யும். அதே போல இன்னும் ஆண்டவரே, கிறிஸ்துக்காக ஜீவிக்கின்ற சாட்சி தருகின்ற அநேகர் ஆண்டவரை ஒத்துறதுக்குள்ளாக அடிக்கிறாங்க, கொச்சப்படுத்துறாங்க, துப்புறாங்க. ஆனால் நீங்க சொல்லியிருக்கீங்க, உபத்திரங்கள் உண்டு. கிறிஸ்தவனே கிறிஸ்தவனே ஆண்டவர் சொல்லலை, அவனை ஆசீர்வதித்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் உபத்திரங்கள் இல்லைன்னு சொல்லலை. தாங்கிக் கொள்ளதான் எங்களுக்கு மனசு இல்லை, பலம் இல்லை. சரீரத்தில் ஆண்டவரே சுயத்துக்காக வாழ ஆண்டவரே அநேக சமயத்தில் எங்களுடைய டிசைர்ஸ், விருப்பங்கள் கட்டளையே எங்களை வளர்த்துட்டாங்க. சகோதரர்களை ஜபிக்கிறோம், நானே ஊழியர்களை ஜபிக்கிறோம், உபத்திரங்களை போய் கொண்டிருக்கிற ஊழியர்களை ஜபிக்கிறோம். தகப்பனே, இயேசு நாமத்தில் அவர்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். Amen. Praise the Lord. Praise the Lord. Hello. மீண்டுமாக தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேவனுடைய ஊழியம், உலகத்தினுடைய ஊழியம், ரெண்டு. ஓகே, தேவனுடைய ஊழியத்தில் பேங்க்ரப்சி இல்லைங்க. தேவனுடைய ஊழியத்தில் பேங்க்ரப்சி இல்லை, ரிட்டன்ஸ் இல்லை, சம்பள குறைவு இல்லை, ஆல்வேஸ் ரீச். உங்கள் கிருபை நீங்கள் தாங்கினது படைச்சந்த பாட்டு. ஓகே, ஸோ தேவனுடைய ஊழியத்தில் என்றைக்குமே நம்மளுக்கு அவருடைய கிருபை இஸ் ரீச்னஸ் இல்லை. அதான் எங்கள் மகாபாரத்தை சொன்னால், அப்போ இந்த ஊழியம் செய்கிறவங்க ரொம்ப நாளாக வாழ்கிறாங்க. ஏன் கேட்டேன், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் இருக்கீங்க, நல்லா தான் இருக்கீங்க, உங்கள் கூட சிறு வயசில் செத்து போகிறாங்க. ஏன்னாக்கா கூட பிறந்து என்னுடைய தம்பிகளை செத்துட்டாங்க. ஒரு 60 வயசு உள்ளாக செத்துட்டாங்க. ஓகே, வேறு டூ நல்லா பணக்காரங்க, நல்ல வசதி உள்ளவங்க, தத்துவலாம் வச்சுருக்காங்க. அது சொன்னேன், மேபி ஆண்டவர் கத்திரிக்காக ஊழி செய்கிறவங்க ரொம்ப நாள் வச்சுருப்பாரோ தெரியல, எனக்கு தெரியாது. ஓகே, ஸோ அதனால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸோ மீண்டுமாக நம்ம வந்து இந்த பேப்டிசம் கிளாஸஸ் வந்துட்டோம். சரி, பேப்டிசம் கிளாஸில் நம்மளுக்கு என்னென்ன தெரியும் பார்ப்போம். ஓகே, பேப்டிசம் கிளாஸஸ் 8 செஷன்ஸ், 8 பகுதிகள் உண்டு. 1 மன திரும்புதல், 2வது born again, கிறிஸ்துவுக்குள் பின்னமாக மறுபிறப்பு, 3வது த பைபிள், வேதாகமும். ஸோ இந்த வேதாகமத்தில் சொல்லி கொடுத்துருக்கிற 2 பகுதி இருக்கிறது. 1 பழைய ஏற்பாடு, 1 புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு இயேசு பிறப்பதற்கு முன், புதிய ஏற்பாடு இயேசு பிறந்ததுக்கு பின். ஓகே, பிசி ஏசி. ஆல்ரைட், ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் நம்ம கொடுக்குறீங்க, நீங்கள் வருகின்ற எல்லாம் விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஓகேவா? அடுத்தது வந்து காட். ஓகே, எலோஹிம். இந்த எலோஹிம் என்ற வார்த்தைக்கு வந்து ஒன் காட், 3 அட்ரிபியூட்ஸ், ஃபாதர், சன், ஹோலி ஸ்பிரிட், ட்ரினிட்டி என்று சொல்லுவோம். இதுதான் சில சமயத்தில் செய்வாங்க. உங்களுக்கு ஒரு கடவுளா, 2 கடவுளா, 3 கடவுளா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி சொல்லிட்டு குழம்பு பெயரும். ஆல்ரைட், ஆல்ரைட். ஸோ உங்களுக்கு இதையும் நான் அழைக்கிறேன். எங்கே சொல்லுது வேதத்தில் ட்ரினிட்டி? இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓகே, அதுக்கு பிறகு ப்ரேயர். ஆல்ரைட், ப்ரேயர் இஸ் எ கம்யூனிகேஷன். எல்லாரும் ப்ரே பண்ணாலும் கூட இது ரொம்ப முக்கியம். அகெயின் நம்மளுக்கு பூசாரியோ ஆசாரியரோ இல்லை நடுவில். இப்போ நம்ம கிட்ட நிற்கிறது போதகராக இருக்கிறேன். உங்களுக்கு அங்கே பறித்து பேசுகின்ற இடத்த நான் இல்லை. அங்கே போய் நீங்கள் ஒரு பூசாரியை பார்த்து நீங்கள் நோனி, அது முன்ன பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அது இல்லை. ஏனென்றால் தேவன் கூட இங்கே டைரக்டாக நம்ம பேசலாம். டெக்னிக்கேட்டிவ். ஓகே, அடுத்தது சர்ச், சபை.
சபை என்றால் என்ன? சபை என்றால் அது கட்டணம் இல்லை. தெரிஞ்சுக்கங்க, நீங்களும் நானும் தான் சபை. நாம் அழைக்கப்பட்டவர்கள். வாட் இஸ் சர்ச்? கேள்விப்பட்டிருக்கேன். We are the church, the called ones. ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் தான் கூடி வருகின்ற இடம் தான் சபை. அது வீடாக இருக்கலாம், ஒரு கட்டடமாக இருக்கலாம். அதனால நம்ம கூடி வருவதுதான் சபை. அடுத்தது, what is baptism? Why the baptism? Why the importance of baptism? இங்கே மெத்தியூ இதில் வாசிச்சிங்கனாக்கா தெரியும். ஓகே, இதையும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். கிஃப்ட்ஸ். ஓகே, 8 பகுதிகள் 7 பகுதிகள் இருக்கு. ஓகே, பெற்றது காசுல. இப்போ இந்த பகுதியில் வந்து நம்மளுக்கு இதோட நிப்பாட்டணும். ஹோலி ஸ்பிரிட் கிஃப்ட்ஸ், பரிசுத்த ஆவியின் வரங்கள். ஏன்னா ரொம்ப பேர் குழம்பி போய் குழப்படியோடு இருக்கிறாங்க. எது எடுத்தாலும் போய் தலையை கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஆவி வந்துட்டு சொல்லிட்டு இவங்க கரெக்டாக பண்ணுறாங்க, பக்கத்தில் பட்டு கரெக்டாக பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆவி வரணும்னு அவங்க தலையை பிடிச்சி இவங்க ஆட்டுறாங்க, அவங்க தலையை பிடிச்சி இவங்க ஆட்டுறாங்க, இவங்க தலையை பிடிச்சி அவங்க ஆட்டுறாங்க. யார் தலை யார் பிடிச்சி ஆட்டுறது தெரியல. எப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, நல்லா கேட்டுங்க, எப்ப இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, என்ன சொன்ன? இதா குமார பரிசுத்த ஆவி நமக்குள்ள வந்துட்டார். அதே போல ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவங்களாம் மன்னித்து ஆண்டவரே இன்றைக்கு இதுக்காக ஆண்டவரை ஜீவனை விட்டீங்க, நான் அதை நம்புறேன். நீங்க என்னுடைய தேவன், உண்மை தவிர வேறு தேவன் இல்லை. அதுதான் போன் அகெயின். அது ஒரு வாட்டி செய்த போதும். அதே போலதான் ஞானஸ்தானம் ஒரு வாட்டி எடுத்தா போதும். ஏன் இதை மீண்டுமாக சொல்றேன்னா, கலத்தி சில பேர் இஸ்ரேலுக்கு போயிட்டு இஸ்ரேல் உள்ள யோர்தான் நதியில ஆண்டவர் எடுத்தாரு ஞானஸ்தானம். அங்க எடுத்தாதான் திருப்பியமாக வேண்டியதில்லைங்க, வேண்டியதில்லை. அது புண்ணியஸ்தலம். நம்மளுக்கு புண்ணியஸ்தலம் இல்லை. காசி ராமேஸ்வரம் பாட வேண்டிய அவசியம் இல்லை. அங்க போய் முழுக்க போட அவசியம் இல்லை. அப்படி போறதா போடுங்க பட்டி அடிச்சு. பட் அப்படி ஒண்ணு ஆண்டவர் சொல்லலை. நான் உங்களோட இருக்கேன், இங்க போகலைன்னா உங்களோட இருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கு நம்ம இங்க வந்துட்டோம். அந்த 4 கேட்டகரி பரிசுத்த ஆவியின் வரங்களை 4 கேட்டகரி என்ன இருக்கிறது? எல்லோருக்கும் வரங்கள் உண்டு. உனக்கு விசேஷமான வரம், எனக்கு விசேஷமான வரம்ட்டு இல்லை. அந்த இது நீங்கள் வாசிச்சிங்கனாக்கா கொடுக்கப்பட்டு இருக்கிறது வசனங்கள். வசனத்தோடு தான் பேசுகிறோம். ஓகே, ஸோ மார்க் பண்ணிக்கிங்க. எல்லாருக்குமே வரங்கள் உண்டு. உங்களோட வரங்களை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே, மெச்சூர் கிறிஸ்டியன்ஸ் 2வது நான் கேட்டகரி. 3வது லீடர்ஷிப். ஓகே, இன்றைக்கு இந்த 4வது கடைசி வரம் யூனிவர்சல் சர்ச். எபேசியர் 4வது அதிகாரம் 11வது 11 வசனம் 12 படிக்குமா? எபேசியர் இது அகில லோக வரம். ஓகே, எல்லாருக்கும் இல்லை. இது என்ன சொன்னேன்னு, அகில லோக வரம். எபேசியர் 4. எப்படி அறிவிலும் பொறுமைப்பட்டவராக இருந்து நிறைவான வளர்ச்சியில் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை 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 மேய்கராகவும் போதராகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். இதான் சொல்லுவாங்க ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி. நல்லா கேட்டுங்க, இந்த ஃபைவ்ஃபோல்ட் மினிஸ்ட்ரி சர்வ லோகத்தின் சபை. ஓகே, we are in the church.
we are church. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லணும், இன்டர்நேஷனல், யூனிவர்சல். இந்த மாதிரி வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்ட அப்ப என்ன? யூனிவர்சல்னா என்ன? அகில லோகம். ஓகே, இந்த அகில லோக சபை என்ன கேட்டுக்கணும், இதுக்கும் நம்ம லோக்கல் சபைகள் உள்ள வரங்களுக்கும் வித்தியாசங்கள். ஓகே, அப்போஸ்தலர், நாட் ஆல் ஆர் அப்போஸ்தலர்ஸ். இன்னைக்கு ரொம்ப பேர் அப்போஸ்தலர் சொல்லிட்டோம், அவங்க ஒரே பங்காட்டு வச்சுக்கிறாங்க. பட் apostles are not all apostles. No apostles. Okay? Okay, not shepherds. Example, இவருக்கு யாரை நான் பல புதிய ஏற்பாடை பார்க்கும்போது பவுல் அப்போஸ்தலர், பேதுரு, தோமா, இவங்க மாதிரி ஆளுங்க என்ன செஞ்சாங்க? உலகத்துல எங்கும் சென்று ஊழியர்கள் செஞ்சாங்க. அப்போஸ்தலர் பேர் வச்சிருக்காங்க, ஆனால் சேர்ச்சுக்குள்ளே தான் அதுக்கு வந்து காட்டா பண்றாங்க, நான் அப்போஸ்தலர். ஓகே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. ஓகே, நான் நேராக கேட்டேன் அவங்ககிட்ட, எங்களுக்கு அப்போஸ்தலர் அபிஷேகம் வேண்டாப்பா, இருக்கிற அபிஷேகத்தை தாங்க முடியல, நீங்கள் மேலே ஒரு தொப்பி எடுத்து கையில் ஒரு குச்சி கொடுத்துட்டீங்கன்னாக்கா அவன் போட்டால் அடிப்பா, வேண்டாம். பார்த்துருக்கீங்களா? அது விஷயம். ஆல்ரைட். ஓகே, யாரை கேட்டீங்க? அப்போஸ்தலர் யார் வரா? பெரிய பெரிய இவங்க எப்படிப்பட்ட ஊழியக்காரவங்க? அங்கே இவங்க சாகும்போது நல்லா சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடாங்க, கர்த்தருக்குள்ளாக நல்லா சாப்பிடு. உலகத்தில் அவங்க கொடூரமாக அடிக்கப்பட்டு வேதனைப்பட்டு சத்தாங்க. ஓகே, அப்போஸ்தலர்ஸ். ரெண்டாவது, ப்ராஃபட்ஸ், யூனிவர்சல், கன்ஃபர்ம்ட் லீடர்ஸ், கிங்ஸ், கவர்மெண்ட்ஸ். இப்போ தீர்க்கதரிசி இருங்க, இந்த மாதம் பிறந்துச்சு, இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனம், அதுக்கு ஒரு வசனம். நீங்கள் பைபிள் படிக்க மாட்டீங்களா? நான் படிக்க மாட்டேன். இதுக்கு நல்ல தீர்க்க தரிசனம் வந்துச்சுங்க. தேவனுடைய வார்த்தை படிக்கும்போது எங்கே தெரியுங்களா? அந்த மீன் பிடிக்க போனானுங்களே, மீன் பிடிக்க போகும்போது வலையில் ஒன்றும் அமுடிலையே, ஆண்டு சொல்கிறாரு, டே ரைட்டில் போடுறானுங்களே, பட்டாங்க, நல்லா மீன் வந்துச்சுல. இவர் இங்கே நீக்கம் பக்கார வச்சிருக்காருங்களா? யாரு? ஏசானவர். அப்புறம் அவர் சொல்றாரு, நீங்க பிடிச்ச மீன்ல கொஞ்சம் எடுத்து போடுங்க. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், எவ்வளவு மீன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு, நான் சம்பாதிச்சு இந்த சம்பாதித்துல கொஞ்சம் அவருக்கு போடுறது என்ன தப்பு? அழைச்சுமே கேட்கல. நான் தான் சொன்னேன், நான் தான் அந்த வலைய தப்பம் போட சொன்னேன், நீங்க பிடிச்சிங்க, நான் வச்சிருக்கப்பா, நீங்களும் அது கொஞ்சம் போட்டீங்கன்னாக்கா எல்லாரும் திருத்த சாப்பிடாம. தாய்மார்கள், உண்மையிலேயே நான் நன்றி செலுத்துறேன் உங்களுக்கு. வாரத்தில் எல்லாரும் சமைச்சு கொண்டு கொஞ்சம் சாப்பாடு மிச்சம் இருக்கு, அப்படித்தானே? சாப்பாடு பத்துல பாஸ்டர் என்ன பாஸ்டர் கஞ்சத்தனமா சமைக்கிற சொல்லியிருக்குமா? எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னாக்கா ஆண்டவர் கொடுத்த அநேகத்தில் நம்ம கொஞ்சம் கொடுத்தா போதாது, அநேக திருப்தியா சாப்பிடுவோம். ஸோ அதே போலதான் நீங்க என்ன பார்த்தேன், ஆண்டவர் இருக்கு வேதத்தை படிக்கும் போது. ஆனால் இவங்க இந்த தீர்க்க தரிசிகள் இன்று சில இடத்துல இருக்கிறாங்க, சில இடத்துல ஊழியம் செய்றாங்க. இந்த தீர்க்க தரிசிகள் சபைக்குள்ளாக தீர்க்க தரிசனம் சொல்றவங்கள அரசாங்கத்துல ராஜா கிட்ட போயிட்டு நீ பழைய ஏற்பாட பார்த்துருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, சொல்லுவாங்க, வார்னிங் பண்ணுவாங்க. தாவீது ராஜாட்ட வார்னிங் பண்றாங்க, தாவீது ராஜா நீ செய்து தப்பு. தானியேல் போய் சொல்லுவான், நேத்தினேல் போய் சொல்லுவான், நீ ஒரு விபச்சாரம் செஞ்சுட்ட ராஜா, மனம் திரும்பு. அவங்க தீர்க்கதரிசி வெளியே போய் சொல்ல மாட்டாங்க, தேசத்துல நடக்கின்ற அட்டோலியத்தை சொல்ல மாட்டாங்க, அரசாங்கத்தில் சேர்ந்த சுட்டு கொல்லப்பட்டாரு. ஏன் அவங்க சுட்டாரு, ஏன் அவங்க சுட்டாங்க, ஏன் அவங்க பிடிக்கல? ஏனென்றால் எபோஷன் இல்லை, செய்யக்கூடாது.
சொன்னதுனால சொல்லுவேன். certain laws they demolish. இது சரியில்லை, அமெரிக்கா வாழக்கூடாது, அவங்க நாட்டுக்கு அமெரிக்கன் வாழக்கூடாது, அவங்க பைபிள் தெரிஞ்சவங்க, வேதம் அப்படி சொல்லலை, ஆணும் இல்லை, பொண்ணும் இல்லை, நாய்க்குட்டியோட குடும்பம் நடத்துறது இல்லை. இது சொல்ற சின்ன வயசு பிள்ளைங்க எல்லாமே கேம்பஸ்ல யூனிவர்சிட்டி படிக்கிறவனுக்கு. So they confront. இந்த தீர்க்கதரிசிகள் ஒருத்தவங்க மாட்டினார்கிட்ட நான் பட்டுமன்றம் பேச முடியல. ஐயா, உங்களுடைய இந்தியாவில் அநேக காரியங்கள் நடக்குது. ஜாதி பார்க்குறீங்க, சபையில் ஜாதி பார்க்குறீங்க, சபையில் பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணை கேட்குறீங்க. ஏயா நீ ஊழியக்காரன், ஏன் மலேசியா வந்த? நீ மலேசியா வரதுக்கு அமிஷா கொடுக்குறேன், காசு கொடுக்குறேன். ஆனால் அங்கே ஏன் கண்டிக்க மாட்டேற? நீ வேண்டி போய் பட வேண்டாம், ஒரு சபையில் ஏன் இந்த மாதிரி செய்கிற? இங்கே யாரும் ஜாதி பார்க்குறீங்களா, வரதட்சணை கேட்குறீங்களா? வாங்க நான் கொடுக்குறேன். டோன்ட் டு தட். இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க இருக்கிறாங்க. இதனால தான் அநேகர் இந்தியாவில் பொம்பளை பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடத்த முடியல. அதனால அவங்க அம்மா அப்பா சில சமயத்தில் தூக்கு சத்தத்தாங்க முடியல, சம்பாதிக்கிறதெல்லாம் அந்த பிள்ளைக்கு வரதட்சணையாக கேட்குறாங்க. டோன்ட் டு தட். முடிஞ்சு கொடுங்க, இல்லைன்னா விடுங்க. பொண்ணு கொடுத்துடலாண்டாரு. இப்போ மாப்பிள்ளை வந்துட்டாங்க, பாரு அப்பா சாமி பார்த்துட்டா போகுதுப்பா, ஒரு தொல்லை பெரிய தொல்லை முடிஞ்சுட்டா இந்த பிள்ளைய வச்சுட்டு மாறாடிக்க முடியல. நைட்டில் போகிறா வரா நிற்கிறா, வருவா, ஆடுறா பாடுறா, அப்பா எடுத்துட்டு போ. ஏமே தெரிவுதரிசி, இது தெரிவு தரிசனம். நாட்டில் சரியில்லை, சொல்லு. சும்மா மாதம் ஒரு தீர்வு தரிசனம், ஒரு வாசம், அதை நீங்களே படித்து நீங்களே உங்களை ஆண்டு பேசுவோம். ஓகே. மூணாவது வேஞ்சலிஸ்ட். அவர் சொன்னல, அவர் வேஞ்சலிஸ்ட். அதில் இருக்கிறதுல சுவிசேஷகர்கள் அந்த வார்த்தைக்கு பேர் தான் வேஞ்சலிஸ்ட். இந்த வேஞ்சலிஸ்ட் மிஷினரிஸ். இந்த வேஞ்சலிஸ்ட் எட்சன் டேலர் எதிர்பார்க்க கேள்விப்பட்டிருக்கீங்க? எட்சன் டேலர் கேள்விப்பட்டிருக்கீங்க? இவன் டு சைனா கூலி சேர்த்து சைனாவுக்கு போனார். சைனாவுக்கு போயிட்டு அவங்களோட மொழியை கற்றுக்கிட்டு அவங்க மொழியே அவரே கொடுத்து அவரே உடைய குடும்பத்தை தியாகம் பண்ணார். இஸ் எ மிஷனரி, இஸ் எ வேஞ்சலிஸ்ட், இஸ் எ வேஞ்சலிஸ்ட். அவங்க மொழியை கற்றுக்கிட்டாரு. பைபிள் அவங்க மொழியை அவங்க மொழியிலே எழுதுனாங்க. அல்லேலூயா. அதே போல வில்லியம் கேரி இந்தியாவுக்கு போனாரு. அங்க இந்தியாவில் உள்ள பொம்பாயில் அவரு அநேக ஊழியர்கள் செஞ்சார். சாது சுந்தர் சிங் இந்தியாவில் ரசிக்கப்பட்ட நேபாள் பக்கம் திபெத் பக்கம் ஊழியர் செஞ்சாரு. அவங்க சொந்த அப்பனே என்ன செஞ்சாரு, அவங்க பிராமின் குடும்பம் சேர்ந்தவங்க கொள்றதுக்காக அவங்க என்ன செஞ்சாங்க, விஷத்தை கொடுத்து அவரை சாவடிக்க பார்த்தாங்க. ஆனால் அந்த ஆள் சாவல. என்னோட குடும்பமே சாவடிகள் திபெத் பக்கம் போயிட்டார். திபெத் தெரியல, இந்த மாதிரி சேனல் இருக்கு. ஓகே. அதுபோல வேதநாயகம் சாஸ்திரியா எதிர்வை கேட்டிருக்கீங்க. வேதநாயகம் சாஸ்திரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்காப்ல பேர் கேள்விப்பட்ட. ஓகே, நான் பார்த்துருக்கேன் அவரை. இதை டிராமனா வாசிச்சுக்கிட்டு கீர்த்தனை அடிச்சுக்கிட்டு பாட படிக்க மாட்டார், ஹார்மோனியம் பண்ணி வச்சிருப்பாரு. ஸோ அவர் ஆண்டவருடைய அரண்மனையில சாஸ்திரிகள் அரண்மனையில் பாட்டு படிக்கிறவங்க ரசிக்கப்பட்டார். ஏன் இது சொல்ல வரேன்னாக்கா, இது ஏன் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க தெரிஞ்சு அது ஏமாந்தாரு கூடாது. நீங்க கோ மிஷனரியா போறீங்களா? நம்ம சவனால தாங்க முடியுமான்னு தெரியாது. போறீங்களா? உங்களுக்கு அழைப்பு இருக்கா? ஆப்பிரிக்கா போறீங்களா? போங்க. The Lord will lead you and guide you.
நிச்சயமாக ஆண்டவர் அழைத்தவர் உண்மையில். ஓகே, செய்தா evangelism. Shepherds, pastors to pastors. ஓகே, இந்த ஷெப்பர்ட்ஸ் என்னோட என்ன சொல்றீங்க தமிழ்ல? மேய்ப்பர்கள். So they are pastors and two pastors. நான் பாஸ்டராக இருக்கிறேன். ஓகே, சீனியர் பாஸ்டர் ஜூனியர் பாஸ்டர் அது ஓகே. ஆனால் பாஸ்டருக்கு பாஸ்டர் சில சமயத்தில் தப்பு இதுங்களை செய்யும் பொழுது we need to teach each other. அந்த மாதிரி பாஸ்டராக இருக்கிறவங்க சில பேர் அவங்க என்ன செய்வாங்க, பாஸ்டர்ஸுக்கு போதிக்க ஒரு பாஸ்டர்ஸ் அவங்க வராங்க. அது ஆங்கிலத்தோட என்ரிச்மெண்ட், இன்னும் மேன்மைப்பட அதை செய்யணும். ரைட், ஓகே. பாஸ்டர்ஸ் ரோமர் 6:8 நீங்க அதை படிக்கணும். என்ன இருக்குல்ல? ஓகே, ஸோ பாஸ்டர்ஸ், நீங்கள் எல்லாருமே பாஸ்டர், நம்ம எல்லாருமே பாஸ்டர்ஸ். ஸோ கிறிஸ்துக்குள்ளே இருக்கும் போது நம்ம எல்லோருமே கூட மரணத்துக்குள்ளாக சாகினால அன்பானவர்களே, இந்த உசுறு ஆரம்பித்து வைத்தது யாரு? இந்த உசுறு ஆரம்பித்தது ஆண்டவர். முடிக்கும் போது அவர் தான். இதுக்கு இடையில நீங்களும் நானும் செய்ய போகிறது எப்படி செய்யணும்,